வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விஷயம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஒரு முத்ரா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முத்ரா தான். அந்த முத்ராவை சேரில் உட்காந்து இப்போ நான் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா முத்ரா வந்து கீழே மேட் போட்டு ஒரு ஸ்டேபிளான பிளேஸில் உட்காந்து தான் நான் பண்ணுவேன். பட் இப்போ நிறைய பெரியவங்கள்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ சேரில் உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலை மடக்கி சமணம் சப்பலாங்கால் போட்டு உட்காரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி கால் மடக்க முடியாது, கால் மடக்கிறது தான் எனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிற பெரியவங்க காலை இப்படி கீழே வைக்கலாம். பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வீடியோவில் இது தெரியல, நான் வந்து காலை கீழே வைக்கல, ஒரு பிளாக் வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முத்ரா நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புல ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தியை நம்ம பூமி மேலே காலோ கையோ வச்சோன்னா அந்த பூமி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் முத்ரா பண்ணும்போது ஆசனா பண்ணும்போதோ முடிஞ்ச வரைக்கும் எந்த பாகமும் தரையில் படாமல் மேட்டோ இல்லை இந்த மாதிரி சேரோ அது மேலேயே பிளேஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்க. நீங்கள் காலை கீழே வச்சு பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ வந்து பிளாக்கை கீழே வச்சுருக்கேன், வச்சுட்டு அது மேலே தான் கால் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது கார்பெட் மேலே வச்சுக்கலாம் காலை. இப்படி சேரில் உட்காரிங்கன்னா கீழே கார்பெட்டு, அப்படி இல்லைன்னா பிளாங்கெட் எதாவது இருந்தாலும் மடித்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மெதிப்பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் யோகாவுக்கு மட்டும் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் கால் மெதிப்பட்டை கூட இது யோகாக்கானதுன்னு வச்சுட்டு அதை காலடியில் போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பொருளை காலடியில் போட்டுக்கோங்க. டைரெக்டாக தரையில் கால் படாத மாதிரி பாருங்கள் நீங்கள் கால் எப்படி வச்சா. அப்படி இல்லை என்னால் சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியும்னா சமணம் போட்டு உட்காருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து முத்ரா சொன்னேன், ஒரு ஆசனாவும் சொன்னேன், நம்ம வந்து இப்போது அர்த்த பத்மாசனாவில் உட்காந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஸோ நம்ம மெயின் இது வந்து முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ முதுகு தண்டு எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமணம் போட்டு உட்காரும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது பத்மாசனா. ஸோ ஏன் நிறைய பத்மாசனா யூஸ் பண்ணுறோன்னா, பத்மாசனா பண்ணும்போது நம்மளோட முதுகு தண்டு நேராக ஆகுது. ஸோ நம்மளோட முதுகு தண்டு நேரானா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லங்ஸு, நம்மளோட ஸ்பைன் நேராக இருக்கும்போது லங்ஸும் சரி, நம்ம அப்டமன் கேவிட்டி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டன் ஆகுது. இப்படி ஸ்ட்ரெயிட்டன் ஆகும்போது ஆக்சிஜன் நல்லா லங்ஸ்குள்ளே நல்லா வந்து, அப்புறம் ஆக்சிஜனில் தான் வந்து ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக போகும் நம்ம பிராணசக்தி. ஸோ இதனால தான் வந்து நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து நில் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஸ்பைன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோமோ உடம்பு அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அர்த்த பத்மாசனா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெக்கை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு லெக்கை இந்த கால் மேலே வைங்க. இதுதான் வந்து அர்த்த பத்மாசனா. இது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. இது நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பத்மாசனாவும் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ இப்போ நான் வந்து ரைட் லெக்கை கீழே வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லெஃப்ட் லெக் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக்கை கீழே வைங்க. உங்களுக்கு எந்த கால் கரெக்டாக இருக்கும் ரைட் லெக்கை மேலே வைங்க. ஸோ பெரியவங்களும் இது பண்ண முடியும், எந்த ஏஜாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காலை கீழே வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அர்த்த பத்மாசனாவில் உட்காருங்க. இப்படி உட்காரும் போதே என்ன ஆகணும், உங்கள் முதுகு தண்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக இழுக்கும், நீங்கள் ஸ்ட்ரைட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு நம்ம முத்ராவை பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற முத்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா சின் முத்ரா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச யூனிவர்சல் முத்ரா. ஸோ நம்மளோட ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டை விரலோட நுனிகளை தொட போகிறோம். மற்ற 3 விரல் ஒன்றா சேர்த்துருங்க, கேப் இல்லாமல் ஒன்றா சேர்த்து இதை வந்து உங்கள் தைஸ் மேலே வைங்க. தைஸை விட்டு வெளில இப்படி வர வேணாம், தைஸ்குள்ளேயே. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற எனர்ஜி ஃபுல்லாக நம்ம பாடிக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகணுன்றது தான் இதோட எய்ம். ஸோ சின் முத்ரா, ஆள்காட்டி விரல் மோதிர விரலோட நுனிகள் ஜஸ்ட் ஒரு டச். ஸோ இப்படி பண்ணி தைஸ் மேலே வச்சு கண்ணை மூடிட்டு, கண்ணையும் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூடக்கூடாது. ரெப்பைகள் ரிலாக்ஸ்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக மெடிடேஷன் பண்ணுங்கள். மெதுவாக மூச்சு இழுத்து, ஆழமாக மூச்சு இழுத்து, மெதுவாக மூச்சு வெளில விடுங்க. ஆழமாக மூச்சு இழுத்து, மெதுவாக மூச்சை வெளில விடுங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து இந்த அர்த்த பத்மாசனாவில் உட்காரும்போது இதுக்கான ரிசல்ட் வந்து பன்மடங்கு பெருகும். அப்படி இல்லை அர்த்த பத்மாசனா பண்ண முடியலன்றவங்க சப்பலாங்கால் போட்டு உட்காருங்க. நார்மலாக சாப்பிட்ற உட்கார மாதிரி உட்காருங்க.
அப்படி இல்லைன்னா காலை கீழே தொங்க போட்டு உட்காருங்க. கால் நீங்கள் தொங்க போடும்போது கால் வந்து தரையில் படக்கூடாது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் முத்ராவில் உட்காரும் போது உங்கள் உடம்பு அசையவே கூடாது. ஏன்னா இந்த முத்ரா நீங்கள் பண்ணும்போது உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸ் ஏற்படும். பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ். நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் ஒவ்வொரு விதமாக நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அந்த பஞ்சபூதங்களை அதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி இருக்குது. அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துகிறோம் இந்த முத்ரா மூலியமாக. ஸோ நீங்கள் அசையாமல் எவ்வளோ நேரம் முடியுமோ, 1 மினிட் முடியும்னா 1 மினிட் பண்ணுங்கள், 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டீப் மெடிடேஷனில் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. டிவி பார்த்துட்டுலாம் பண்ணாதீங்க. எப்போவுமே ரிலாக்ஸ்டாக உட்காந்து நான் வந்து சின் முத்ரா பண்ணுறேன், இந்த முத்ரா பண்ணுறதுனால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது, இந்த முத்ராவை கண்டுபிடிச்ச குருமார்களுக்கு நன்றி, இந்த முத்ராவுக்கு நன்றி அப்படின்னு கிராட்டிடியூடோட உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட கை விரல்கள்லேயும் உங்கள் முதுகுத்தண்டு மேலேயும் உங்கள் மூச்சு காற்று மேலேயும் தான் இருக்கணும். அப்படி இன்கேஸ் அவேர்னஸ் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் எங்கேயோ மைண்டு போயிட்டே இருக்குன்னா கொஞ்ச நேரம் வெறும் ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணுங்கள். மைண்டு திருப்பி உங்ககிட்டயே வந்துடும். அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் அவேர்னஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா இதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அப்புறம் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற விஷயத்து மேலே அவேர்னஸோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த சின் முத்ராவை இந்த மாதிரி சேரில் உட்காந்தும் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். இதை வந்து நீங்கள் மார்னிங், ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கூட பண்ணலாம். மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் 6 o'clock அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நீங்கள் நல்லா லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இப்போ 12 மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 11:20 இல்லை 11:30 பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங் வந்து வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடித்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வயிற்றில் ஃபுட்டு இருந்தால் நம்மளோட பாடியோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறது தான் இருக்கும். அதனால் பாடியில் ஃபுட்டு சாப்பிடாதப்போ அப்படிலாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு டைஜஷன் ஆனதுக்கப்புறமா பண்ணுங்கள், பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த முத்ரா ஏன் பண்ணுறோம், ஏன் இதை மெயினாக பெரியவங்களுக்காக இந்த முத்ராவை இந்த மாதிரி சேரில் உட்காந்து பண்ண சொல்கிறோன்னா, உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், மெமரி இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக உங்கள் ஃபோக்கஸ், உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வந்து நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப மனக்கவலையில் இருப்பாங்க. ஏதோ எண்ணங்கள், எப்பப்போ நடந்ததெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்தால் சந்தோஷம், ஆனால் நிறைய கசப்பான விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெடிடேஷனை டெய்லி பண்ண 1 minute ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 10 minutes, 1/2 an hour நீங்கள் அப்படியே பண்ண உங்களுக்கு மன ரீதியாக இது ரொம்ப அமைதி கொடுக்கும். ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் ஒரு இடத்துல வந்துடும். மூச்சும் இதனால் ஸ்டெபிளைஸ் ஆகும். நீங்கள் வந்து அர்த்த பத்மாசனால் உட்கார்றதுனால முதுகு தண்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் உடம்புலையும் சக்தி அதிகமாகும். உடம்பு ஃபுல்லாக பிராணசக்தி போகிறதுனால நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க இதை காலையிலேயே பண்ண பாருங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 1/2 an hour பண்ணுங்கள். வேறு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒரு நிலைக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு முத்ரா கம் ஆசனா கம் மெடிடேஷன். இது ஃபைனலாக வந்து மெடிடேஷன் தான். என்ன மெயின் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணணும். உடம்பு அசைவுகள் எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிருங்க. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். உங்கள் அவேர்னஸ், ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற முத்திரை மேலே இருக்கட்டும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஃபோக்கஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஜபம் மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் மெயினாக இந்த முத்ரா மேலே ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த முத்ராவை இந்த ஃபார்மெட்டில், இந்த ஆசனாவை, இந்த மெடிடேஷனை நம்ம ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட் அடைவோம்.
வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா மற்றவங்க கூட கற்றுக்கிட்டு அவங்கள இதை பண்ண வைங்க. கண்டிப்பாக வந்து பெரிய பலன்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ரெகுலராக பண்ணணும். டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்க ரொம்ப நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். லைஃபே மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடையலாம். தேங்க்யூ ஸோ மச்.